மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சி எங்களை உயர்விக்கும், நீங்களும் உயர்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவராக உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரின் சார்பிலேயும் கேட்டுக்கொள்கிறோம். ஒழிஞ்சுக்க முடியும்னு சொல்லி ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவர்கிட்ட அடி வாங்கிறதுக்கு நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது அப்போ. ஆனால் அவர் நம்ம நல்வழிப்படுத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான காலகட்டம் வந்தப்போ தான் அது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ முரளி நல்லா நிறைய சந்தர்ப்பங்களில் சாரை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ பேசும்போதெல்லாம் நம்ம எப்படி பண்படுத்தப்பட்டோம், அவங்களால நமக்கு எப்படி நல்லது கிடைச்சது அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. இதை அவங்கவுங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அப்படியே வரிசையா லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த கருத்தை பகிர்றதுக்கு முன்னாடி பாண்டியன் சாரை பத்தி நான் எனக்கு முதல் நினைவுகள் 2. அதாவது நான் அப்பெல்லாம் பாட்டு போட்டி, புனைவேட போட்டி, கட்டுரை போட்டி இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க சார். அப்ப நான் 6th ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன்னப்ப பாட்டு போட்டி நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்ப நான் ஒரு பாரதியார் பாடல் எடுத்தேன். அத பாடினவங்க பாண்டியன் சார் என்னை ரொம்ப நல்லா பாராட்ட, ரொம்ப அருமையா இருந்ததுடா, நல்லா பண்ணணுமா, இதே மாதிரி எப்பவும் நல்லா வரணும்னு சொல்லி அது பாரதியார் பாடணும்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஒண்ணு. இன்னொன்னு புனைவேட போட்டியில கன்சிச்சை முகாம் பாட்டிகள் வேஷம் போடுறது. அதுல நானும் இன்னொரு என் ஃப்ரெண்டு விஜயலட்சுமின்னு 2 பேர் இருந்தோம். அத நாங்க போட்டுட்டு இப்ப வந்துட்டு இருக்கும்போது திருப்பி பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் பாருங்க பேசிட்டு சார் அங்க நின்றுட்டு இருந்தாரு. நான் ஏதாச்சியா ஒரு அந்த இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நின்றுட்டு இருக்கும்போது தம்பிங்களா எல்லாம் வலிக்கு, தம்பி கொஞ்சம் வழியே காமிப்பா அப்படின்னு சாரை பார்த்து கேட்கணும் அப்படின்னாரு. அது எனக்கு இன்னைக்கே மறக்க முடியல. இன்னொன்னு வெங்கடவதி சொன்ன மாதிரி தாங்க சார். அப்ப எங்களோட உங்களை எல்லாத்தோட அருமைகள் எங்களுக்கு அப்ப தெரியல. அப்ப சார்னு அடிப்பாங்க, இது பண்ண அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் இப்ப என்னன்னா நாங்க ஒரு காலகட்டம் எங்க குழந்தைங்க எல்லாம் பேத்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையான சொல்றேன், எங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு அடுத்தபடி எங்களுக்கு நாங்க உயர்ந்ததுக்கும் சரி எல்லா பல நினைவுகளையும் கொண்டு வரது நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா எங்களோட ஆசான்கள் தான். சின்னத்தம்பி சார் பத்தி சொல்லணும். நான் சார் அதாவது சின்னத்தம்பி மாஸ்டர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எம்காம்க்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்ததுல இருந்து ஃபில் பண்ணி என்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அவரே என்னை கேட்கவே இல்லை, நீயே வாங்கிட்டு வந்து நீ போட்டு நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு சார் அவர் ஸ்டாங்கர்ட் வாத்தியார் சார் டுட்டோரியல் கிளாஸ் ஜாயின் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்டாங்கர்ட் வாத்தியார் சாரும் சின்னத்தம்பி சாரும் என்னை கேட்டுட்டது பேர்ல நீ எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 இயர்ஸ் எடுத்தேங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரகுவன் சார் ஆகட்டும், பாண்டியன் சார் ஆகட்டும், நான் அன்றாட சந்திக்கக்கூடிய முகம் திருத்தம்பி சார் எனக்கு மறக்க முடியாத சார். அவரு இது என்ன பாண்டியன் சார் மறக்க முடியாத நிகழ்வு அந்த பிரேயர் முடிஞ்சோன்னு எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. வெளியே யாருக்கு கூடாது, கரெக்டா குச்சி வச்சுட்டு வருவாரு. ஏப்பா வெளியே நிக்கிறவங்க அந்த அந்த பாடலை தாண்டி ஒழுக்கங்கிறத அவர்கிட்ட நாங்க கத்துக்கிட்டோம். அதாவது அந்த அந்த பருவத்துல எப்படி ஒழுக்கமா நடந்துங்கிறத அவர் பார்த்து கத்துக்கிட்டோம். 2வது நம்ம தங்கவேல் சார் எங்களுக்கு வகுப்பாசிரியர் கூட, அவர்கிட்ட நாங்க நிறைய அதாவது பாடத்தை எவ்வளவு மென்மையா சொல்லி கொடுத்து ஆனா அது கவனமாக போதிச்சதுல மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. இந்த அளவு நாங்க அவரோட வழிகாட்டுதல் பற்றி தான் போயிட்டு இருக்கிறோம். அதுபோல சின்னத்தம்பி சார் எங்களுக்கு எங்களுக்கு ஆசிரியர் மிகச்சிறந்த நண்பர் அவர். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பா சின்னத்தம்பி சார். எப்பவுமே எதுவுமே எனக்கு திட்டி சொன்னதில்லை. அவர் ஏதாவது எப்ப இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், பார்ப்போம் இப்படி பண்ணலாமே, அதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. மறக்க முடியாது. அதுபோல ரொம்ப டீச்சர் நாங்க வந்த பேசுல அவங்க எனக்கு வெளிப்பே சொல்லப்போனா அவங்க ஒரு நடிகர் மாதிரி வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த என் மனசுல அப்படி ஒரு அப்ரோச்மெண்ட் டீச்சர் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அங்க அவங்க வரும்போது அது இன்னுமே மறக்க முடியாத நிகழ்வுல அந்த பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி டீச்சர் நீங்க புதுசா நான் கேட்டேன் டீச்சர் நீ ஆமாப்பா நான் புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க போதிச்சது அந்த மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே எங்களுக்கு இந்த அந்த வழிகாடு தான் இன்றைக்கு ஆண்டவன் நகரால உங்களோட ஒரு உங்க வழிகாடு நல்லா இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி, வணக்கம். வகுப்பாசிரியர் தங்கவேல் சார் அவர் சாஃப்ட்
அப்படிங்கிறது வந்து நன்மைங்கிறது வேற. ரொம்ப மிதமிஞ்சிய நன்மை. அதாவது அவருக்கு யாரும் சத்தம் போடுற மாதிரி தெரியாது. அது இப்படி செய்யணும் அப்படி பொறுமையா அப்படி சொல்லுவாரு. உடனே நாம தாழ்வு பண்ணி அப்படியே செஞ்சோம். அது எப்படின்னாக்க அது கைண்ட் ஆஃப் மெசேஜ் நம்ம அவரா மாறும். அதனால வந்து அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் படத்துல இருக்குது. அவர் சொல்லிக் கொடுத்த ஜாகிரபிக்கல் ஏரியா படி சுயஸ் கால வழியா போயிட்டு பனாமா கோட்டை வழியா வெளியே வந்தேன். அது ஒரு பாக்கியம் அது. ஸோ அப்பெல்லாம் நினைச்சு உலகம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு 7 கடலை தாண்டி போயிட்டு வரும்போது அவர் சொல்லிக் கொடுத்தது ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அடுத்தது பாண்டியன் சார். அவர் வந்து தூய தமிழ் நமக்கெல்லாம் தெரியாது ஆக்சுவலி. நீங்க அப்படிதான் தெரியும். பட் அவருடைய தூய தமிழ் வந்து அந்த காதலே ஒழிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் அடிக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி தெரியாது. அவருடைய ஒவ்வொரு அடியும் நமக்கு வெற்றிக்கான முதல் படி 2வது படி நமக்கு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை தான் வச்சுக்கணும். இன்னைக்கு நான் தமிழ் மறக்க மாட்டேன். எங்க குழந்தைகளுக்கு சொல்லி தருவேன், திருக்குறள் சொல்லி தருவேன், பாசுரங்கள், நம்ம திருவாசகம் என்னெல்லாம் உண்டோ அவர் சொல்லி கொடுத்தது அது அப்படியே அவர் சொல்ல ஈடுகிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் திட்டுங்க அப்படிங்கிறது. இல்லப்பா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு நமக்கு நம்மளுடைய கிராம தமிழ் இலக்கணத்துல அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து ருக்மணி டீச்சர் மிடுக்கான நடை. அதாவது அந்த காலத்துல ஒரு ஐஏஎஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி இப்ப இருக்கிற ஐஏஎஸ் சார் மாதிரி. பட் அவங்க வந்தது ஏன்னா அவங்களும் சிறுப்புணி சாரும் சேர்ந்து தான் ஜாயின் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது ஆக்சுவலி. ஸோ மிஸ் வந்து அவங்க நடந்துட்டே இருப்பாங்க. எதே தூக்கி போய் 4 மொழியை வழி நீங்கி நிறுத்துவோம். இந்த நம்ம என்ட்ரன்ஸ்ல நிறுத்தி கேட்போம். ரூம்ல போக மாட்டோம். மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க எப்பெல்லாம் வராங்களோ நாங்கள் ஏதாச்சும் கேட்டே இருப்போம். அதை நோட் பண்ணி திருப்பி படிச்சுட்டு அடுத்த நாள் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்வி கொடுத்தீங்க நீங்க. அது வந்து எங்களுக்கு இன்னைக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியில யூஸ் ஆகிருக்கு. சின்ன தம்பி சார் நமக்கு கணக்குன்னா புலி, ஆனா அவர் புலி இல்ல. அதனால வந்து அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில எது பண்ணக்கூடாதுன்றத முதல்ல சொல்லி தருவோம். நம்ம சொல்லுவாங்க வாட் நாட் டு டூ அப்படின்னாக்க வாட் டு டூன்னு நமக்கு தெரியும். நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும், எது பண்றவங்களுக்கு தானா தெரியும் அப்படிங்கறது வந்து சாருடைய வழிகாட்டுதல்ல படிக்கணும். இது போக ருக்மணி டீச்சர் இன்னொரு ஜெகதீசன் ஒரு சார் இருந்தார். அவர் வந்து இங்கிலீஷ் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நம்ம இந்த அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி பியர் அவருக்கு 2 பேரும் வந்துட்டு நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 5 மணிக்கு நமக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் ஃப்ரீயா ஒரு சர்வீஸா பண்ணி கொடுத்தாங்க. அதனுடைய விலை வந்து இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல போய் ஸ்பீச் கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து ஒரு பிரசன்டேஷன் வேர்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபிட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அவருக்கும் தேங்க்ஸ், உங்களுக்கு ஒரு பர்சன் தேங்க்ஸ். அப்புறம் ஜெயபால் சார் அவர் எல்லாம் எழுதிடுவார். அவர் பேசுவார், பேசி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சிரிக்கணும். அப்படியான ஒரு ஜோக் அது. அவர் பயங்கர நல்லா சொல்லிக் கொடுப்பார். எங்களுக்கு சம்மரி எல்லாம் வந்து சம்மரியா சொல்லிக் கொடுப்பார். அது ரொம்ப ஒரு 4 பேஜுக்கெல்லாம் இல்லாதபடிக்கு 2-3 பேராகிராஃப்ல அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், ஹவு டு ஸ்டே ஆன் த கான்செப்ட், அவங்க என்ன அந்த சாராம்சம் சொல்லுவோம் தமிழ், அதுல நிக்கணும்னு சொல்லி கொடுத்தா ஜெயபால் சார். நாகேந்திரகுமார் சாரும் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ எல்லா டீச்சர்ஸுக்கும் எங்களுடைய மனம் சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒன்ஸ் அகைன் நீங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு எங்களை பிளஸ் பண்றதுக்கு, இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எங்க பின்னாடி நீங்க எல்லாம் கொடுத்த புஷ், அது வந்து அடி கிடையாது. எங்களை நீங்க புஷ் பண்ணி அப்படி தூக்கி விட்டீங்க. நாங்க நூல் கொடுத்தீங்க, நாங்க ஏறி மாதிரி ஏறி வந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. கனெக்ட் பண்ணி கொடுத்த வந்து ஒரு பெரிய கருவி எங்களோட ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரின்னு சொல்றாங்க. அது வந்து தர்மமூர்த்தி தான். நாங்க வெளியூர்ல இருந்தா கூட நாங்க வந்து ஸ்டே கனெக்டட், எல்லாம் சேர்ந்து தான் இருந்தோம். வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ரீவைண்ட் பட்டன் அமர்த்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும். வணக்கம் சார், ஆசிரியர்களுக்கான வணக்கம். நான் கிட்டத்தட்ட எல்லார் வீட்டுக்குமே போயிருந்தேன். எல்லாருடைய வாழ்க்கை முறையிலே தெரிஞ்சுட்டேன். என்னன்னா எனக்கு ஒரே சந்தோஷம். பொருளாதாரத்துல வளர்ச்சியா இருக்கலாம், கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா எக்கனாமிக்ஸ் படிச்சதுனாலே என்னவோ எல்லார் வீட்லயுமே வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அது வந்து இதே வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க பல பேர் வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துல பெரிய ஆளா இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா அடுத்த வருஷம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாம கிராஜுவலா வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. எனக்கு சந்தோஷமாயிருச்சு அவங்க நினைக்கல. ஆனா எல்லாருமே குழந்தைகள் அவங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எக்கனாமிக்ஸ் ஒரு நைட்ல
எப்படா 17ஆம் தேதி வரும், அன்னைக்கு வந்துடக்கூடாது. ஏதாவது ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான இருந்துச்சு, நம்ம அவங்க சொந்தத்தில் வந்துட்டாலும் போயிட்டா விடலாமே. ஏன்னா போன 10ஆம் தேதி ஒன்று வந்துச்சு, நான் அப்பயே சொல்லிட்டேன் 17ஆம் தேதி நமக்கு எது பல்லடம் போக வேண்டியது இருக்குது அப்பான்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் போயிட்டு வாங்கல, நான் இல்லை நீயும் வா அப்படின்னு சொன்னேன். நான் சரி சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணி வர வச்சேன். ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணுறதே நான் மறக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன், நான் தங்கவேல் சார் வந்து உங்களுக்கு மட்டுமே டீச்சர் இல்லை, எனக்குமே டீச்சர் தான். சாதாரணமான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள கிடையாது. என்னை வந்து ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்துறது அவங்க தான் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் வந்து அப்போ நான் பேச்சுலர் வந்து கேர்ள்ஸ் பாய்க்கு நான் எனக்கு அவங்களுக்கு 2 வருஷம் டிஃபரன்ஸ் கொடுக்க எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நம்மளோட டிஃபரன்ஸ் காலேஜில் பார்க்கும்போது அப்போ சொல்லுவேன், ஏதாச்சும் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்க என்கிட்ட வந்து சொல்லுவேன், கரெக்டாக நீங்கள் இருந்துக்கப்பா எல்லாம் சரியாக இருந்துக்கோங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு டியூஷன் எடுத்து என்ன பண்ணாரு தெரியுன்னா அவர் வீட்டுக்கே எடுத்து சொன்னாரு. வீட்டுக்கே வந்துடுங்க, எங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் எடுங்கன்னு சொன்னார். மறந்து அவர் மறந்துட்டு நான் மறக்கல, வீட்டுக்கே வர சொல்லி போனால் நான் இரவெல்லாம் உங்களை தூங்கவே இல்லை. உங்களை சந்திக்கக்கூடிய ஆசை எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு. என்னுடைய அருகிலே பேரன் படுத்துட்டு இருந்தான். அப்பப்போ பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு நினைச்சு பார்த்தேன் எல்லாமே, நம்ம பேச்சுலரா நம்ம பல்லடம் ஸ்கூலுக்கு போறோமே, யூஸ் எடுத்துமே அந்த குழந்தைகளை தேவைப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்க வந்து பார்த்தோம் தனலட்சுமி, முரளி எனக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்கவே இல்லை, பட் பேரை மட்டும் மறக்காத ஒரு நபர். என்னுடைய வகுப்புல வருஷ கணக்கில் அவர் சொல்லாத நாள் கிடையாது. சிஏன்னு சொல்ற எனக்கு பிடிச்ச படிப்பு இல்லை, அதனால வந்து படிக்கணும்னு சொல்லி சொன்னது முரளிதான் வகுப்புல அந்த ஆர்ட்ஸ் குரூப்ல. அதனால அவன் ஞாபகம் வச்சுட்டே இருந்துட்டு ஒரு தடவை சொல்லுவேன், என் பையனுக்கே சொல்றேன் அவன் இன்ஜினியரிங் போன அது ஒரு விஷயம். ஆனா இப்படியெல்லாம் ஒரு நல்ல குரூப் நல்லா தெரியும். எனவே அப்போ நான் வந்து நானும் ருக்மணி அம்மாவும் இந்த புதுசா வந்த சமயத்துல ஒரு பேட்ச், ஏன்னா சொல்ல போனா எனக்கு பொறுத்தவரைக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்க தான், ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்க தான். ஆமா, எனவே அந்த அளவுக்கு நல்லா ஆர்ட்ஸ் குரூப்ல நல்லா இருந்துச்சு. நான் ஒகேஷனல் மாஸ்டர் ஒகேஷனல் குரூப் வந்தேன் நான். அப்போ வந்து பீரியடு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, 6 பீரியடு வந்து காமர்ஸ். 37 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஆயுதையும் கொடுத்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆங்கில ஆசிரியர் ஜெயபாலசுப்ரமணிய மாதிரி உங்களை காணுகின்ற வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுகிறேன். 1963 64 நாங்க பிடி படிக்கிறப்போ பல்லடம் திருப்பூர் அப்படின்னால நம்ம பயந்து நடுங்கிட்டு இருப்போம். என்ன தண்ணி கஷ்டம், அது மட்டும் இல்ல அப்பதான் இந்த எதுக்கு போறோம்னு நினைப்போம். நீங்க எல்லாம் கலந்துக்க மாட்டேங்க நினைக்கிறேன். திருப்பூர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அதனால இது இவ்வளவு கொடூரமான ஊர்னு நினைச்சேன். அப்புறம் 72க்கு வரை இங்க அலையன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தா எல்லாம் சாதனை செல்வர்களாகவும் சாதனை செல்விகளாகவும் இருக்கிறீங்க. எப்படின்னா அவனாசியில் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இல்லாத தண்ணியை எங்கேயோ பவானி சாகர வேஸ்டாகி போறத பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் திருப்பி எப்படா டேம் நிறையும் பார்த்துட்டு இருக்காங்க, பம்ப் பண்ணி அங்க இருக்கிற ஏரிகள் என்ன இருக்கிறது. அதே மாதிரி நானுமே இங்க பல்லடத்துல அரசியல் தலைவர்களுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணேன். நம்ம ஜெயலலிதா இருக்கிறப்போ இந்த ஆனமலையார் நல்லாருன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கீம் 60 வருஷம் முதல்ல திருமணத்தையும் கட்டுறதுன்னா அதுதான் கட்டுறதாக இருந்தது. நான் அங்கதான் ரெஸ்ட் எடுப்பேன். இப்ப ஏதோ பஞ்சலிங்கம் டூப்ளிகேட் பஞ்சலிங்கம் இருக்குது. உண்மையான பஞ்சலிங்கம் அதுக்கு மேல ஒரு 50 மீட்டர்ல இருக்கு. அங்க சிறிய இடம்ல இருக்கு, அங்க பஞ்சலிங்கம் இருக்கு. மேல ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு குழியில அதுதான் பஞ்சலிங்கம். இது நம்ம யாத்திரிகர்களுக்காக வேண்டிய செயற்கை முறையை பஞ்சலிங்காக உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அங்கதான் இப்ப வார்த்தை 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். அப்பதான் அங்க ஆனமலையா நல்லாக்க காங்கிரீட் டேம் கட்டுறதாக ட்ரில்லிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த தண்ணீரை நம்ம அந்த பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வந்தா நம்ம ஊர்ல ஏரிகளை வறண்டு கிடக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் சாதனை நீங்க நினைச்சா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இங்க நம்ம அரசியல்வாதி வரவங்க யாரும் அதை பத்தியே கவனிக்கிறது இல்லை, வேற எதுதான் பேசுறாங்களே. நாங்களும் இங்க நிறைய அற்புதமான
டெக்ஸ்டைல்ஸ் பதிவு சாஸ்திரங்கள்லாம் முன்னேறி இருக்கிறோம். அதை கண்டுக்கிறது இல்லை. இங்க நம்ம 600 அடிக்கு இங்கே தண்ணி போயிடுச்சு இல்லையா? அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணணும். அது எனக்கு முதலிய ஒரு உதவியா இருக்கு. நான் இங்க 10 பஞ்சாயத்துக்குள்ள தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ. ஆனா ஏன்னா மக்கள் விவசாயிகள் சில சமயத்துல போராட்டம் உண்ணாவிரதம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு மட்டும் நீங்க செய்தீங்கன்னா பெரிய சாதனை. எங்களுக்கெல்லாம் வேற ஒன்றும் தேவையில்லை. இல்ல என்ன நான் பல்லடத்தை வளமாக்கணும் அப்படின்னா அது ஒரு சிறப்பாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் மிக்க நன்றி. சார் சொல்லி கொடுத்ததுனாலையும் அவரை 35 வருஷத்துக்கு முன்னாடி ஏழுக்கு இடையில வந்து ஒரு கோடு போடான்னு சொல்லி கொடுத்தது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. தங்கவேல் சார் வந்து எந்த ஒரு கடினமான வார்த்தை சொல்லாம அன்பாலேயே திட்டுறது எல்லாத்துக்கும் மறக்க முடியாது. கயா சார் எப்படி திட்டுவாரு அதையெல்லாம் மீறி கிளாஸ் வந்து கொஞ்சம் குரு பண்ணிட்டு தான் இருந்தாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கெல்லாம் அமைதியாயிருக்கு சார். அதெல்லாம் ஆடி அணுகி சர்வீஸ் பின்னாடி இவர் ஞாபகமா நான் NSS 17 வருஷம் எடுத்துருக்கேன். நான் நியாயம் பண்ணிட்டு அதே மாதிரி அவரு ஏஹெச்எம் வந்துட்டோம்னா ஸ்ட்ரிக்டா இருந்தேன். வரும்போது எல்லாத்தையும் கொடுத்து கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. நாங்களும் உள்ள இருப்போம். அதனால வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் ஆகும். நல்லாவும் செஞ்சாங்க. எல்லாத்தோடும் நல்லா பழகக்கூடிய நபர், யாரையும் நடக்காதது. ஏன்னா அவரு இந்த நேரத்தில் அவரோட சந்திச்சிருக்காரு. என்ன போயின்னா இன்னைக்கு எதிர்பார்த்து நாகேந்திர மாசம் வருவார் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் தொடர்பு இருக்கிறாரு கூட. நாகேந்திர சார் வந்து தொடர்பு இருக்கிறாங்க. அவர் எப்ப இருந்தாலும் நம்ம ஒரு இதில் பேசுவாங்க. ஆனா ராமானுஜன் சார் இல்லை. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எங்க இருக்கிறாருன்னு தெரியல. தேடி பிடிச்சிருவீங்கன்னு பார்த்தேன். நான் இந்த தடவை அதை பார்த்து வச்சு பார்த்தேன். அவரும் நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லாம் நல்ல வழிமுறை. ஏன்னா என்னையாட்டவே எல்லாருமே சாப்பிட்டா வந்து நீங்க மாறிடுவீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் முடியும். அது நேச்சுரா தான் முடியும். நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. அது நம்மளுக்கு இதுவே இல்லை. ஆனா அப்படி அவர் இருந்ததுனால நீங்க கரெக்டா இருந்தீங்க. பாண்டியன் சார் இருந்தோம்னா டீச்சர் ஆகிக்கிறீங்க 2 பேரு. அப்புறமா கொஞ்சம் பேர் பிசினஸ்ல நல்லா பெரிய ஆட்கள் ஆகுறீங்க. பிசினஸ் பீப்புள் நல்லா ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுதான். எனவே எவ்வளவோ பாடங்கள் இந்த வகுப்பு நம்ம நடத்தியிருக்கோம். ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரிட்டையர் ஆனேன். எனக்கு உங்களுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். 5 மாசம் ஆச்சு. ஜூன் மாசம் ரிட்டையர் ஆனேன் 30/2023. அப்புறமா இன்னொன்று ஞாபகம் வருது. எனக்கு இப்போதான் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். அன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஏன்னா நான் வந்து சேரும்போது 17 ஆசிரியராக சேர்ந்தோம். அப்போ எங்களை போராட்டம் வச்சிருந்தாங்க எங்களை பர்மனெண்ட் பண்ண சொல்லி. அப்போ அதே மாதிரி அப்போ தவறிட்டு அப்படி ஒரு துணிக்கடை வச்சிருக்கோம். அப்படிங்களா நீ எல்லாமே வந்து என்ன பண்ணீங்கன்னா கரூர் பஸ்ல எழுதிட்டாங்க நம்ம பசங்க. இதே எல்லா கார் வந்து அடியாது இல்லையா? எல்லா பக்கம் போயிட்டு வந்து இப்போ ஒரு மேனேஜர் வந்து நம்ம ஸ்கூல் வந்து சொல்றாங்க. நான் ஆக்சுவலா வந்து ஏன்டா இப்படி எழுதுறாங்க இருக்கிற பார்ட்டி டீச்சர் எழுதிட்டானுங்க. ஆனா மனசுல இருந்ததா நம்ம எனக்கு ஆர்வம் எழுதிட்டானுங்க. அப்ப வந்து நான் டீச்சர் சொன்னேன் எழுதிக்காடு படத்துல நம்ம என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்ப வந்து திருச்சி மீட்டிங் போய் 2 பேர் வந்தோம். வந்து போட்டு நான் பசங்க சொன்ன வந்துட்டீங்க. அப்புறம் வந்துட்டு அது எப்படியா முடிஞ்சு போச்சது. ஆனா அன்னைக்கு நீங்க எழுதுற 300 ரூபா நான் கடைசியில் 1,62,000 சம்பளம். 1,62,000 என்னோட ஹெட்மாஸ்டர் 15,000 கம்மியா வந்தார். அப்புறம் நினைச்ச போய் இந்த பேட்ச் அதனால நைட்டு தூங்குவேன். அதே படிப்பு தான் எனக்காக படிச்சிருந்தா பல போராட்டங்கள் சந்திச்சோம். கேஸ் போட்டா ஹைகோர்ட்லயே கேஸ் நடந்தது. எல்லாமே எனக்கு ஃபேவரபிள். எது எடுத்தாலும் எனக்கு ஃபேவரபிள் வருது. கடைசியா கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரபிளாவே ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நானும் போராடிட்டு இருந்தோம். நான் நாட்டு டீச்சரா இருக்கும். இதுல ரொம்ப பெனிஃபிட் இருந்தாங்க. 2 பேருக்குமே நம்ம கிளியரஸ் வாங்கிட்டாங்க. நான் வந்து கடைசி வேலை செஞ்சேன். எனவே 2 பேருமே நினைச்சு பார்க்க உண்டு. மாணவர்கள் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தினால நீங்க செஞ்சதுனால நம்ம லைஃப்ல நாங்கள் இவ்வளவு நல்லா இருக்கிறோம். நீங்க இப்போ வந்து பேசுறோம். அது இல்லாம எனக்கு மறக்காம கூப்பிட்டீங்க வருது. எனக்கு ரொம்ப ஒரு சீக்கிரம் தேவை. அவர் எடுத்தார் ஒகேஷன் தான் எடுத்தார். நினைக்காம நாங்கள் ஏதோ சப்ஜெக்ட் உங்களை எடுத்துட்டோம். அது எங்களுடைய யோகம்.
உங்களுடைய பிளஸிங் இருந்திருக்குது. அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்க மேல வந்து நான் நிறைய மீட்டிங் போயிட்டு இருந்தேன். எத்தனை காலேஜ் நாங்களும் இதே மாதிரி எம்ஜிஎம் காலேஜ்ல பிகாம்ல எகித்திகள் படிச்சவங்க வருஷம் கேட்குறத பண்றோம். பல விஷயத்துல வெளிநாட்டுல நீங்கள் இருக்கிறாங்க, நல்லா ஷேர் பண்ணிக்கிறோம், ஃபேமிலியோட போவோம் எல்லாமே. ஆனா அதை விட எத்தனையோ சென்டம் எடுத்ததுக்கு அவார்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வீட்டு முழுவதும் கேட்ட அவார்டு 30 அவார்டு கொடுக்குது. காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் சென்டம் எடுத்து வந்து போயிடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு சரி நம்ம சம்பளம் வாங்குறோம், நமக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க, அப்போ நம்ம பேசி தேங்க்ஸ் யூ அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர சிஓ முன்னாடி. ஆனா நீங்க எல்லாம் முன்னாடி அதைத்தான் நினைச்சேன். நம்ம பசங்க வந்து அவ்வளவுதான் நம்ம பிரிப்பட்டுருக்காங்க. நான் வீட்டுக்கே போய் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கு. ஏதாவது சொன்னா நான் வீட்டுக்கே போய் சட்டையை சொல்லி கொடுப்பேன். அப்போலாம் பேச்சுலர் இருந்தப்ப எனக்கு கூப்பிட்டு போவாங்க. சைக்கிள் தான் கூட்டிட்டு போவாங்கலாம். இங்க இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் சைக்கிள் நடந்து விடுவாங்க. அதனால இங்க போய் பஸ் ஏற்றி விடுவாங்க எல்லாம் சேர்த்து. நான் பஸ் ஏறி ஊருக்கு போவேன். அம்மா போய் சேர்ப்போது நானும் தேதி லேட் ஆயிடும். அப்படி போய் என் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் மேரேஜ் முன்னாடி எல்லாம் மாற்றம் தான். அதனால ரொம்ப உங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நீங்க ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரியே நான் நினைச்சிட்டேன். அப்படியே திருப்தி ஆயிடுச்சேன். ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சும்மாவே சொல்லுவோம் டீச்சிங் இஸ் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன். நாங்கள் ஒன்று சைடு இருக்கும் கிடையாது அப்படின்னா அது இது கவுன்சில் அது ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். ஆனா இன்னைக்கு அது உண்மையான ஒன்று தான். உண்மையான அந்த கான்செப்ட் சொல்றேன். நான் உண்மையாவே வந்து ரொம்ப இன்னும் எனக்கு ப்ராடக்ட் தான். வேற நிறைய பாட்டி அழைப்பீங்க, மத நிறைய பேர் அழைப்பீங்க. எல்லாமே எல்லா விசேஷங்களையும் நீங்க வந்து நல்லா கூப்பிட முடியாது தெரியும் எனக்கு. இருந்தாலும் கூட நீங்க எல்லாரும் வந்து எல்லா வளமும் பெற வேணும், நலமோடு இருக்க வேண்டும்ங்கிறத கேட்டுக்கிறேன். ஆனா இந்த சுமதி வந்து ஸ்டுடியோவில் இருந்தாருல்ல, இப்ப ரொம்ப ரீகால் பண்ணி பாக்குறாங்க. மாற்றம் இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் இருக்கு. அப்போ அது வந்து நான் சொல்றேன், அவர் எல்லாமே சொல்லிடுறேன். நம்ம அமைதியா இருக்கு போனோம். அவன் சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணிருக்கணும் தம்பி அப்படின்னு. சுமதியாக இருக்குமோ சுமதி பேசுறேன் அப்படி அப்படிதான் சொல்லுவாரு. அவர் அவ்வளவு வாட்ச் பண்ணுவார். எல்லாமே அவ்வளவு வாட்ச் பண்ணி எல்லாரும் சுத்தி பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மெயினா பேசுவாங்க. ரொம்ப ஒரு என்சிசில இருந்ததுனால அப்படி ஒரு வாட்சிங் அவர் இருக்கும் எல்லாமே. நான் நிறைய அவர்கிட்ட அப்பப்போ கேட்பேன், ஃபேமிலியில் ஏதாச்சும் கேட்பேன். நான் சிந்தை முதல்ல செய்யாது. இப்போ அது வேண்டாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு வர போயிட்டு வந்த நிறைய கதைகளை அவர் சொல்ல வச்சிருக்காங்க. நிறைய பணியாற்றி இருக்கேன். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மாணவ செல்வங்களா தான் இது வரைக்கும் நினைச்சிருக்கேன். எவ்வளவு குறும்பு பண்ணாலும் எவ்வளவு இது பண்ணாலும் அவங்க வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கோவப்பட்டு திட்டி அடிச்சு அப்படி எல்லாம் எதுவுமே இது பண்ண மாட்டேன். ஆனா எல்லாருமே சொன்னா கேட்கிற அளவு அவங்கள நான் மாத்திக்குவேன். அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லாவே நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு கண்டிப்பா இருக்கு. எவ்வளவு குறும்பு பண்றவங்களா இருந்தாலும் அவங்களையும் சமாளிச்சு பல்லடம் படிக்கிறதுலயோ படிக்கிறேன், இங்கேயோ படிக்கிறேன், நீ எல்லாம் எதுக்கு ஆக மாட்டேன்னு சொன்ன பசங்க எல்லாம் கூட இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. கண்ணூட மாத்தி காட்டணுங்கிறது மட்டும் நான் ஆணித்தரமா சொல்லிட்டே இருப்பேன். அது பெண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டிப்பா இருக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்கிறத நான் கரெக்டாவே இருப்பேன். ஆனா பொண்ணுகளும் இருக்க வரைக்கும் நல்லாவே இருந்தீங்க எல்லாரும். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு வந்து நான் நிறைய பாடம் எடுக்கலைன்னா கூட காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்து மேக்சிமம் வரைக்கும் நான் தான் திருச்சிருக்கேன். காமர்ஸ் +1 +2 ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து சகோதரி அப்படின்னு கொண்டு கட்ட கையை கொடுத்து போயிடுவாரு. அவ்வளவுதான். அவர் வந்து அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு ஆனுவல் பேப்பர் தவிர மீதி எல்லா பேப்பருமே மேக்சிமம் நான் தான் வேலை பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியுதோ தெரியல. ஆனா முதல் மதிப்பெண் போட்டு நான் தான் உங்களை வழிநடத்தியிருக்கேன். அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். மறுபடியும் நீங்க மேல முன்னேறணும், இன்னும் உயரத்துக்கு போகணும். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா எல்லா வளமும் பெற்றுவாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் மறைக்கவே கிடையாது. இப்போ சமீப காலமா அதேதான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சொல்லி அவங்க நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது என் மனசு தோணுன்னு தான் சமூகம். இது வந்து ஒரு இதுக்காக சொல்ல கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல சகோதரியான நல்ல இதுதான். இங்க இருக்க காலகட்டத்திலும் சரி, நான் இங்கிருந்து வெளியே போன காலத்திலும் சரி,
இந்த படிப்புக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு டேட்டா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு லெட்டர் போஸ்ட் கடந்து எழுதுவேன், உடனடியாக எனக்கு போஸ்டில் அனுப்பிப்பாங்க. அவங்க இது யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அதுக்கு மேலே போய் ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு போஸ்ட்டில் அனுப்பி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு நட்புக்காக அவங்க செஞ்சாங்க, தொடர்ந்து அந்த நட்பு இருந்துகிட்டே இருக்கு. எனவே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அதை அவங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு டைம் எடுத்துக்காங்க நன்றி சொல்லி அனைத்து ஆசிரியர்களும் இந்த பள்ளியில் உதவி செஞ்சிருப்பாங்க. பேர் சொல்ல விரும்பாமல் இந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை தள்ளி வைத்துக் கொண்டு ஏதோ சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் முன்னாலே நான் நினைக்கின்றேன். நான் 78ஆம் ஆண்டு நவம்பர் 15 இங்கே வந்து பணியிலே சேர்ந்தேன். நான் சேருகின்ற பொழுது, பணியில் சேருகின்ற பொழுது எனக்கு உற்ற துணையாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்து நான் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு எனக்கு உதவி செய்தவர் அண்ணன் தங்கவேலு அவர்கள். எனக்கு இங்கு வந்த பொழுது எனக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தெரியல. எங்கு போவது, வீடு எங்கு இருக்கிறது, எப்படி வீடு வாங்குவது, எந்த இடத்தில் இருப்பது என்பது தெரியாது. ஐயா அவர்கள் தான் எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன சமாச்சாரம் என்ன என்று கேட்டார்கள். இப்படி இருக்கிறேன், எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன், தைரியமாக இருங்கள், என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது, அந்த வீட்டுக்கு அருகிலேயே உங்களுக்கு நான் ஒரு வீடு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றேன் சொல்லி எம்சியில் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். வாடகை அங்கே முன்பாரே அந்த கவர்மெண்ட் இருந்தேன். இந்த பள்ளியிலே எல்லா மாணவர்களும் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு காரணமாக இருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். வகுப்பறையிலே நான் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருப்பேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த கண்டிப்பு என்பது மாணவர்களுடைய ஒழுக்கத்தின் காரணமாகத்தான் கண்டிப்பாக இருப்பேன் ஒழிய ஒரு மாணவர் ஏன் படிக்கவில்லை என்று கேட்கவே மாட்டேன். ஏன் இத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, ஏழு மதிப்பு எடுத்திருக்கீர்கள் என்று நான் சொல்ல வகுப்பறையில் எந்த ஒரு மாணாக்கனையும் மாணாக்கியும் திட்டியதே கிடையாது. ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய மனது அந்த இடத்திலே இடம் கொடுத்தார். ஒரு மாணவன் ஒழுக்கம் இல்லைன்னா வெளியில் போகும். ஏன்னா முன்னால் அப்போ 36 மாணவர்கள் கெடுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வகுப்பறையிலே நீ இருப்பது கூடாது, நீ வெளியில் போகும். இந்த 35 மாணவர்களை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த ஒழுக்கம் மிக முக்கியமானது என்பதை நான் இதுவரையிலேயும் கடைபிடித்துக் கொண்டிருந்தேன். இனி இப்பொழுதும் இந்த மாணவனை கேட்டாங்க, அப்புறம் நல்லா இருக்கே, ஒழுக்கமா கிடையாது. இதே கேட்பேன், நல்லா இருக்கீங்களா, ஒழுக்கமா இருக்கீங்களா. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், உங்களுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள். இன்றைய படிப்பு என்பது ஓரளவுக்கு இறையாண்மையினாலும் படிப்பாக இருக்கிறது. குழந்தைகள் இறையாண்மை என்பதை புரிந்து கொண்டு அந்த இறையாண்மை ஒழுக்கத்தோடு அந்த படிப்பை படித்தார்கள் என நிச்சயமாக உயர்வார். ஒரு குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் தொடர்பு மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நல்ல அறிவுரைகளை கூறுவதற்கு பெற்றோர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அந்த மாணவர்கள், அந்த குழந்தைகளும் அதை ஏற்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பது கிடையாது. ஆகவே குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ப்பது நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இன்றைய கல்வி முறை ஒழுக்கம் இல்லை, நிச்சயமாக ஒழுக்கம் இல்லை. கல்வி இருக்கிறது, தரம் இருக்கிறது, மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஆனால் ஒழுக்கமில்லாத மதிப்பெண்கள், ஒழுக்கமில்லாத கல்வி என்பது அது தேவையற்றது. ஒழுக்கமில்லாத கல்வி இருந்தனால்தான் இப்பொழுது நாட்டிலே படித்த அத்துணை பேரும் தவறான வழியிலே சென்று நாட்டிலே துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய நாட்டில் பஞ்சமா பாதகம் என்று சொல்லுவார்களே, அந்த பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் செய்வது யார் என்று சொன்னால் படித்தவர்கள், ஒழுக்கமில்லாத படிப்பு பெற்றவர்கள். அந்த ஒழுக்கத்தோடு அந்த கல்வி இருக்குமையானால் நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்வாங்க. அந்த ஒழுக்கம் தான் வகுப்பறையிலே இருக்கக்கூடிய ஒழுக்கம். அதனால பெரியவங்க சொல்றாங்க, வகுப்பறை என்பது ஒரு நாட்டினுடைய உயிர் நாடி. ஒரு நாடு எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் வகுப்பறையிலே தொடங்குகிறது. 4 சுவர்களுக்குள்ளே ஒரு நாடு இருக்கிறது. அந்த மாணவர்கள் எல்லா துறையிலும் உயர்ந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக, துறையில் விளங்கக்கூடியவர்களாக மாணவர்கள் அங்கே அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா துறையில் இருந்தாலும் சரி, அது கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, அறிவியல் துறையில் இருந்தாலும் சரி,
சரி, எந்த விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளும் உயர்வுக்கு காரணமானது 4 சுவர்கள். அந்த 4 சுவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த 4 சுவர்கள் அத்தனையும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். வரலாற்றாசிரியர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளையும் சொல்லிக் கொடுப்பார். கணித ஆசிரியரும் அவர் வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய வரவுகளை எல்லாம் செலவு செய்து எப்படி நாம் மிச்சம் பிடித்து எப்படி நாம் உயர வேண்டும் என்ற கணக்கை போட்டுக் கொடுக்கக்கூடியவர், கணக்கு பதிவுகள். ஆங்கிலாசிரியர் அவர் ஒரு அறிவை கொடுப்பார். உலக அறிவு தேவை, ஆங்கிலத்திற்கு தேவைப்படுகிறது. தமிழாசிரியருடைய ஒழுக்கத்தோடு படிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். தமிழாசிரியர் ஒருவர் தான் ஒழுக்கத்தோடு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். இவர் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பார், அவர் கணக்கு பதிவுகளை சொல்லிக் கொடுப்பார், இன்னொருவர் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஒழுக்க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஆசிரியர் தமிழாசிரியர் தான். ஒழுக்கம் இல்லாத கல்வியையும் ஆன்மீகம் அங்கே இருக்கிறது. எல்லா மதங்களைச் சேர்ந்த நூல்களும் எல்லா மதங்களைச் சேர்ந்த பாடல்களும் அங்கே வருகிறது. அங்கு வந்து சமய வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது. சாதி சமய வேறுபாடு இல்லாத ஒரு பாடம் எது என்று சொன்னால் அது தமிழ் தான். மற்ற எல்லாத்திலையும் நாம் கணக்கு போடணும். 4, 3, 7 கணக்கு அதோடு சரி, அதை நிறுத்திக்கிறார்கள். எந்த விதமான ஒழுக்கமும் இல்லை. அந்த ஒழுக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் நீ முதலிலே தமிழ் பாடத்தை நன்றாக படிக்க வேண்டும். தமிழ் பாடத்தில் ஒழுக்கம் இருக்க, ஒழுக்கம் விழுப்பம் தரும். ஒழுக்கம் என்பது உயிருக்கு துணையானது, ஒழுக்கம் என்பது அறிவுக்கு துணையானது, ஒழுக்கம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை உயர்வுக்கு துணையானது. அந்த ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் என்னதான் நீ என்ன பொருளியல் இருந்தாலும் அந்த பொருளை முன்னால் எவ்வாறு அந்த பொருளை நீ பயன்படுத்துகின்றாய், எவ்வாறு அந்த பொருளை நீ கையாளுகிறாய் என்ற ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் பயனற்ற பொருளாக மாறுகிறது. ஒரு உணவு சமைக்கின்ற பொழுது, ஒரு கறி சமைக்கின்ற பொழுது, ஒரு காய்கறி சமைக்கின்ற பொழுது அந்த காய்கறி உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் எந்த அளவு உப்பு போட வேண்டுமோ அந்த அளவு உப்பு போட்டால் தான் சுவையாக இருக்கும். குறைந்தாலும் சுவையில்லை, அதிகமானாலும் சுவையில்லை. அந்த அளவை சொல்லிக் கொடுப்பது எது, அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது எது என்று சொன்னார் தமிழ் பாடம் தான். அந்த தமிழ் பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக மாணவர்களும் ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அதுக்காக நீ அடுத்த பாடம் சொல்லிக் கொடுக்கணும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்று சொல்லவில்லை. ஒழுக்கத்தோடு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அது தமிழ் பாடம் தான். அது யார் சொல்லிக் கொடுத்தாலும் சரி. ஆகவே இந்த உயிருக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய அறிவு அந்த ஒழுக்கம். அறிவை கொடுப்பது ஒழுக்கம். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலும். நீதி மட்டும் இருந்தா போதும், அன்பு மட்டும் இருந்தா போதும், உயர்ந்த மதி மட்டும் இருந்தா போதும். இது சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீதி, உயர்ந்த மதி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலும். இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது எது சொல்லிக் கொடுக்கிறது? தமிழ் பாடம் தான் சொல்லிக் கொடுக்கும். ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தார். ஆங்கிலம் என்ன சொல்லுவது? நான் ஒன்றும் கற்பு அட்ஜெக்டிவ் இதுதான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் ஒழுக்கத்தோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடல்கள், அதனால்தான் பெரியவர்கள் அத்துணை நூல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். ராமாயணத்தை சொல்லுகின்றோம், கம்பராமாயணத்தை சொல்லுகின்றோம், பெரிய புராணத்தை சொல்லுகின்றோம், 8 தொகை சொல்லுகிறோம், 10 பாட்டு சொல்லுகிறோம், 17 கீர்த்தனை சொல்லுகிறோம், பைபிளை சொல்லுகிறோம், புராணை சொல்லுகிறோம். இதெல்லாம் எதை சொல்லுகிறது? நமக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தை சொல்லுகிறது. ஒழுக்கம் இல்லாத ஒரு படிப்பு அவனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அடிப்படையாக இருக்காது. இத்தனை நூல்களும் நமக்கு சொல்லுவது எது? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உயர்வாக இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதுதானே. இத்தனை நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் பாடசாலைகள் இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஒரு சின்ன குழந்தை வந்துன்னா நாளைக்கு நம்ம வந்து இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல ஒழுக்கம் ஏதாவது இருக்குதா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஒழுக்க கல்வி என்பது நிச்சயமாக இருக்கணும். இறையாண்மை இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இந்தியா இறையாண்மை உள்ள நாடுன்னு சொல்றோம். அந்த இறையாண்மை இல்லாம தான் எல்லா கல்வி கொள்கைகளும் வருகின்றன. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நினைக்கின்றனர். எந்த ஆசிரியர் பெருமக்களால் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் வகுப்பறைக்கு செல்கின்ற பொழுது இறையாண்மையோடு செல்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அங்க போனா அந்த கணக்கு கேட்பாங்க அல்லது இந்த கணக்கு கேட்பாங்க.
சத்துணவு கணக்கை கேட்பாங்க, அல்லது இந்த மாதிரியான கணக்கை கேட்பாங்க. இப்படித்தான் போறாங்களே ஒழிய நிச்சயமாக மாணவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இன்று இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பறையிலே செல்லுவதே கிடையாது. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். வேணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாணவ செல்வங்கள் நாடு உயர வேண்டும், மாணவ செல்வங்கள் உயர வேண்டும், கல்வி உயர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதற்கான ஏற்பாடுகளை இங்கு இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடியவர்களாலும் சரி, நாட்டை உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாலும் சரி இல்லை என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய உலகத்தில் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் விழுக்காடு என்று எண்ணிக்கொண்டார் நிச்சயமாக உண்மையாகவே கிடையாது. ஒரு கோயிலுக்கு செல்லுகிறோம் என்றால் அமைதி வேண்டி செல்லுகிறோம். அங்கு அமைதி இருக்கிறார்கள், அங்கு அமைதி இல்லை. ஒரு ஏதாவது ஒரு நல்ல இடங்களுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அங்கு செல்றால் அங்கு அமைதி கிடையாது. காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லை. ஒரு பாதையிலே செல்லுகிற பொழுது ஒழுக்கம் கிடையாது. ஒரு பேருந்திலே செல்லுகிற போது ஒழுக்கம் கிடையாது. ஒரு புகைவண்டியிலே செல்லுகிற போது ஒழுக்கம் கிடையாது. அப்ப ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இதை யார் சரி செய்வது? நாம் வகுப்பறையில தான் சரி செய்யணும். எதிர்கால இந்தியா வகுப்பறையில உருவாக்கப்படுகிறது. இதை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முடிந்தளவு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய கல்வியை கற்றுக் கொடுங்கள். தந்தையை தாயை மதிக்கும்படியான கல்வியை கற்றுக் கொடுங்கள். தந்தையை தாயை மதிக்கக்கூடிய குழந்தைகள் மிக குறைந்து இப்பொழுது. ஆகவே தந்தையும் தாயை மதிக்கக்கூடிய அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்ற அந்த உயர்ந்த குறிக்கோளை குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நிச்சயமாக உயர்ந்த ஒழுக்கத்தோடு இருப்பார்களே, ஆனால் அந்த குடும்பம் நிச்சயமாக உயர்ந்த குடும்பமாக இருக்கும். நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் இல்லை. அந்த ஒழுக்கம் தானே இப்பொழுது எல்லாம் இருக்கிறது. அந்த ஒழுக்கம் இந்த சிற்றுயிருக்கு உச்சத்துணை எதை கல்வி. அந்த கல்வி உயர்வுக்கு காரணம் என்ன? ஒழுக்கம். அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுகிறோம் இல்லையா? அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுகிறோம். நான்கையும் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பூத ஆத்மா என்பது நம்மளுக்கு இங்க இருக்கு. வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம உடம்பு தான் பூதாத்மா. இந்த ஆத்மாவை நாம் நினைச்சு பார்க்கிறோமா? நாம் எப்படி உண்ணுகிறோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோம், நம்ம உடம்புல எப்படி இந்த ரத்தமானது ஓடிக்கொண்டு இருக்கிறது, நம்ம எப்படி இது சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது, இந்த ரத்தம் நம்ம எப்படி பேச வைக்கிறது, எழுத வைக்கிறது, எண்ண வைக்கிறது, செய்ய வைக்கிறது, இதையெல்லாம் யாராவது எண்ணி பார்க்கணுமா? இல்லையே. அதுதானே வள்ளலார் சொன்னார், தன்னை எரிந்து இன்பம் ஒரு வெந்நீராவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். அது என்ன தந்திரம்? தன்னை அறிந்து இன்பம் உற வேண்டும் ஒருவன், அவன்தான் மனிதன். தன்னை அறிந்து இன்பம் உற வெந்நீராவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்கிறார். பொருளை எங்கே சேமித்து வைக்கின்றனர்? இப்போது இல்லாத இடங்களிலே பொருளை சேமித்துக் கொண்டிருக்கிறார். பொருளை எங்கு சேமிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். வறியவர்களினுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான இடம் பொருள் சேர்க்க வேண்டிய இடம். பொருள் எங்க சேர்க்கணும்னு சொல்லப்பாரு. இல்லாதவர்கள் வறியவர்கள் அவர்களுடைய இடம்தாயே நீ பொருளை சேர்க்க வேண்டிய இடம் என்று சொல்லுகிறார். நான் எங்க சேர்க்கிறோம் பொருளை? நான் சேர்க்கிற பொருள் என்னுடைய மனைவிக்கு தெரிவதில்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. அப்படி அந்த பொருளானது எப்படி நமக்கு பயன்படும் என்று எண்ணிப்பாரு. அந்த பொருள் எப்படி நமக்கு இன்பத்தை கொடுக்கும், எப்படி நமக்கு அந்த பொருள் அறத்தின் வழியிலே செல்வதற்கான ஒரு அறிவை கொடுக்கும். அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுகிறோமே, அறத்தின் வழியிலே நீ பொருளை ஈட்ட வேண்டும், அந்த பொருளை அறம் செய்ய வேண்டும், அதன் காரணமாக நீ இன்பத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறோமே. எந்த வகையிலே நாம் அப்படி நிற்கின்றோம் என்று சொன்னார்? நிச்சயமாக இல்லை. ஆகவே நாம் பொருளை தேடுவது முக்கியமல்ல, அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். வரியாருக்கு ஒன்று ஈவர் தானே ஈகை, இதுதானே ஒழுக்கம், இதுதானே பண்பாடு, இதுதானே ஆன்மீகம் சொல்லணும். நமது உடம்பு ஒரு பூத உடல். அந்த பூத ஆத்மா எதை எண்ணுகிறது என்று சொன்னால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசைகளைத்தான் எண்ணுகிறது. இந்த உடம்பு எதை எண்ணுகிறது? மண் வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், இதுதானே எண்ணுகிறது. இந்த பூத ஆத்மாவை என்ன செய்ய வேண்டும்? அந்தராத்மாவாக மாற்ற வேண்டும்.
அந்தராத்மாவாக மாறுகிற பொழுது அந்த பூதாத்மா என்ன சொல்லுகிறது, அந்தராத்மா என்ன சொல்லுகிறது, இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்பதெல்லாம் உனக்கு எது துன்பத்தை கொடுக்கிறதோ அதை நீக்கிவிடு, எது இன்பத்தை கொடுக்கிறதோ அதை நீ ஏற்றுக்கொள். நான் உள்ளே இருக்கின்ற அந்தராத்மா சொல்லுகிறது. அந்த அந்தராத்மாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது நமக்கு தத்துவ ஆத்மா. மனிதனாக இருப்பவன் இறைவனாக மாறுவதற்கான ஒரு நிலையை அடைவது தத்துவ ஆத்மா என்று சொல்லுகிறார். அப்ப நமக்குள்ளதான் இருக்கு. அதைத்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான உலக சொன்னார், தன்னை எறிந்து இன்பம் கூட வெண்ணினாலே ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும். அதையும் தந்திரம். பூதாத்மா இருக்கிறது நம்மிடம், அந்தராத்மா இருக்கிறது, தத்துவ ஆத்மா இருக்கிறது. இந்த 3 ஆத்மாக்களையும் நாம் அடக்கி ஆடுவோமையானால் நிச்சயமாக அதற்கு ஒடுக்கமான அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். உங்கள் குழந்தைகள் உயர வேண்டுமானால் நீங்கள் தேனாக மாறுங்கள். நீங்கள் தேனாக மாறினால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் தேனாக மாறும். தேன் தன்னையும் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் பிடிக்காது. அது போல நீங்கள் தேனாக இருங்கள், குழந்தைகளை வாழ வையுங்கள், நீடோடி வாழுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.